بسم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாட தலைப்பாக அல் ஃபுரூக் பைன ஸலாத்துல் ஜும்அத்தி வ ஸலாத்துல் லுஹர், லுஹர் தொழுகைக்கும் ஜும்ஆ தொழுகைக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு வித்தியாசங்கள் என்ன என்பது சம்பந்தமாக இங்கு இரண்டு அமர்வுகளாக பிரித்து முதலாவது அமர்விலே நாம் கூறப்போகிற விடயம், முதலாவது ஸலாத்துல் ஜும்அத்தி லா தன்அகிது இல்லா பிஜம்இ, ஜும்ஆ தொழுகையை பொறுத்தவரையில் கூட்டு எண்ணிக்கையிலே முரண்பட்ட கருத்துக்களோடு கூட்டாக ஜமாஅத்தாக மூன்று பேருக்கு அதிகமானவர்கள் கலந்து கொள்வதன்றி நிறைவேறாது. ஆனால் ஸலாத்துல் லுஹர் தொழுகையை பொறுத்தவரையில் தஸ்ஹீமுல் வாஹித், தனிநபரின் மூலமாக சிஹத்தாகும், கூட்டாகவும் சிஹத்தாகும். இரண்டாவது ஸலாத்துல் ஜும்அத்தி லா துகாம் இல்லா ஃபில் குரா வல் அம்சார், ஜும்ஆ தொழுகை நகர்ப்புறங்களிலேயும் மக்கள் வாழக்கூடிய கிராமப்புறங்களிலேயும் நிலைநாட்டப்படும். லுஹர் தொழுகையை பொறுத்தவரையில் ஃபி குல்லி மக்கான், எல்லா இடங்களிலும் அது நிலைநாட்டப்படும். மூணாவது ஸலாத்துல் ஜும்ஆ லா துகாம் ஃபில் அஸ்ஃபார், ஜும்ஆ தொழுகை பயணத்திலே நிலைநாட்டப்பட மாட்டாது. லுஹர் தொழுகை துகாமு ஃபி ஸஃபரி வல் ஹதர், பிரயாணத்திலேயும் ஊரில் தங்கியிருக்கின்ற போதும் நிலைநாட்டப்படும். நாலாவது ஸலாத்துல் ஜும்அத்தி லா துகாமு இல்லா ஃபி மஸ்ஜிதின் வாஹிதின் ஃபில் பலத் இல்லா லி ஹாஜத்தின், தேவை இருந்தாலே அன்றி ஒரு நகரிலே ஒரு பள்ளியில தான் ஜும்மா நிலைநாட்டப்படும். லுஹர் தொழுகையை பொறுத்தவரையில் ஸலாத்துல் லுஹரி துகாமு ஃபி குல்லி மஸ்ஜிதின், எல்லா பள்ளி வாயில்களில் நிலைநாட்டப்படும். ஐந்தாவது ஸலாத்துல் ஜும்ஆ லா துக்தா இதா ஃபாத வக்துஹா, ஜும்ஆ தொழுகை நேரம் தவறிவிட்டால் அது கலா செய்யப்பட மாட்டாது, அது லுஹராகத்தான் தொழப்படும். லுஹர் தொழுகையை பொறுத்தவரையில் அது நேரம் குறித்த ஒரு காரணங்களுக்காக வேண்டி தவறினால் அது கலா செய்யப்படும். ஆறாவது ஜும்ஆ தொழுகை லா தல்சமுன் நிசா, பெண்களுக்கு அவசியமாகாது, அது ஆண்களுக்கு மட்டும் பிரத்யோகமானது. லுஹர் தொழுகையை பொறுத்தவரையில் ஆண்கள் பெண்கள் இருசாராருக்கும் அவசியமானது. ஏழாவது ஸலாத்துல் ஜும்அத்தி லா தல்சமுல் அர்கா, ஜும்ஆ தொழுகை அடிமைகளுக்கு அவசியமாகாது. ஹிலாஃப், உலமாக்களுக்கு மத்தியிலே வேறுபாடு கருத்து முரண்பாடு இருப்பதற்கு மத்தியில் அடிமைகளுக்கு ஜும்ஆ தொழுகை கடமையாகாது. லுஹர் தொழுகை தல்சமுல் அஹ்ரார் வல் அபீத், அடிமைகள் சுதந்திரமானவர்கள் அனைவரும் மீதும் கடமையாகும். ஸலாத்துல் ஜும்அத்தி லஹா ஷஆயிருன் கப்லஹா, ஜும்ஆ தொழுகைக்கு முன்னால் அதற்கென்று சில அடையாள குறிப்புகள் இருக்கின்றன. குளிப்பது, மனத்திரவியம் பூசுவது, அழகிய ஆடைகள் அணிவது. லுஹர் தொழுகையை பொறுத்தவரையில் லைசத் கதாலிக்க, அவ்வாறில்லை. ஸலாத்துல் ஜும்அத்தி இதா ஃபாத்தத், ஜும்ஆ தொழுகை தவறினால் அது லுஹராக கலா செய்ய வேண்டும், லா ஜும்அத்தன், ஜும்மாவாக அல்ல. லுஹர் தொழுகை தப்பினால் அது இமாமோடு தொழுவதைப் போல அது நிறைவேற்றப்படும். இல்லா மன் லஹுல் கஸ்ர், சுருக்கி தொழுபவனுக்கே அன்றி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த 10 காரியங்களும் லுஹர் தொழுகைக்கும் ஜும்ஆ தொழுகைக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு வித்தியாசம். இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன. அடுத்த அமர்விலே நாம் இன்ஷா அல்லாஹ் அதை கவனிப்போம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.